வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேவோடைய மதராசி. ஸோ இந்த மதராசி வர செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் மூவி டீம் ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. இந்த ஜூன் மாதம் எண்டு அப்படி இல்லைனா ஜூலை ஃபஸ்ட் வீக்லேருந்து ப்ரொமோஷன்ஸை ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு பக்கா டான்ஸ் நம்பராக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. அண்ட் மதராசி படத்தை பற்றி இருக்கிற இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது துப்பாக்கி படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் தான் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சிமிலரான ஒரு கிளைமேக்ஸ் தான் மதராசி படத்துக்குமே முருகதாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. ஸோ மதராசி படத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஹைப் பெரிய டாக் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் தான் மூவி டீம் படத்தை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இந்த மதராசி ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக்காக முருகதாஸ்க்கு அமையுமா இல்லையா அப்படிங்கிறது செப்டம்பர் 5 நமக்கு தெரிய வரும். எஸ்கேக்கு அடுத்து இருக்கக்கூடிய பராசக்தி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஷூட்டிங் வந்து ரெஸ்யூம் பண்ணலை, ஹோல்டில் தான் வச்சுருக்காங்க. எப்போ போக போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போது, எப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து எஸ்கே ஆரம்பிக்க போகிற புது படம் வந்து SK24. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டான் படத்தோடைய டேரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவர் டைரக்ட் பண்ணி பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து இந்த SK24 வந்து குட் நைட் படத்தோடைய டேரக்டர் விநாயக் அவர்கிட்ட வந்து போயிடுச்சு. பட் நிச்சயமாக சிபி சக்கரவர்த்தி கூட ஃபியூச்சரில் எஸ்கே இன்னொரு படம் பண்ணுவார். ஆனால் அது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ விநாயக்கோடைய இயக்கத்தில் எஸ்கே நடிக்கிற இந்த SK24 படத்தில் மோகன்லால் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்டில் வந்து ஷூட்டிங் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதுக்கடுத்து எஸ்கே வெங்கட் பிரபு ஃபிலிம் வேறு இருக்குது. ஆக்சுவலாக கோட்டை முடிச்சுட்டு வெங்கட் பிரபு அடுத்து உடனே எஸ்கே கூட படம் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அமரன் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பராசக்தி எஸ்கேக்கு வந்து பராசக்தி ஃபாஸ்ட்டாக வந்து ஷூட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ எஸ்கே அவருடைய கரண்ட் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எஸ்கே வெங்கட் பிரபு ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. மேபி இந்த வருஷம் எண்டு இல்லைனா அடுத்த வருஷம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மாநாடு படத்தில் டைம் லூப், கோட் படத்தில் க்ளோன் கான்செப்ட். இப்போ இந்த ப்ராஜெக்டில் எப்படிப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக வெங்கட் பிரபு பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியல. பட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் ஃபிலிமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் ஹீரோயினாக யார் நடிக்க போகிறா, யார்கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டிராகன் ஃபேம் கயடு லோஹார் அவங்க நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. டேரக்டர் அட்லி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மும்பையில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்களா, இல்லை ப்ரொமோ வீடியோக்கான ஷூட் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரியல. பட் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன், மிருனால் தக்கூர் இவங்க 2 பேர் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, மிருனால் தக்கூர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபிகா படுகோன் அவங்கள மட்டும்தான் அஃபிஷியலாக மூவி டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்தில் ஒரு வாரியராக நடிக்கிறாங்க அப்படின்னு. அவங்கள தாண்டி இன்னும் 2 ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து மிருனால் தக்கூர், அவங்களும் இந்த படத்தில் வாரியராக தான் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க இல்லாமல் இன்னொரு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூர். இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் டியூல் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தாங்கிற மாதிரி ஆரம்பத்தில் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ எப்படி நியூஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டியூல் ரோல் இல்லை, ட்ரிபிள் ரோல், 3 ரோலில் வந்து அல்லு அர்ஜுன் ப்ளே பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது வந்து அட்லி படங்களுக்கு புதுசு கிடையாது. அட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரிபிள் ரோல் கொடுத்துருவாரு, இல்லை 2 ரோல் கொடுத்தாலும் 3 கெட்டப் கொடுத்துருவாரு, இல்லை ஒரே கேரக்டராக இருந்தாலும் 3 கெட்டப்பை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவார். ஸோ அந்த சென்டிமெண்ட்டை இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணுறாரு போல. இந்த படம் வந்து பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி உருவாயிட்டு இருக்கிற ஒரு படம்ங்கிற மாதிரி ஆரம்பத்திலேருந்தே நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போவும் அப்படிதான் நியூஸ் வருது. பாதி கதை வந்து நம்ம பிரசன்ட் வேர்ல்டில் நடக்கிற மாதிரி, மீதி கதை வந்து இன்னொரு உலகம். அந்த உலகம் வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டாக இருக்கும். அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ், வாரியர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உலகம். அங்கே நடக்கிற கதைக்களமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர்ஸ் அப்படின்னா பிரசன்ட் வேர்ல்டில் ஒரு அல்லு அர்ஜுன் இருப்பார், அந்த ஃபேண்டசி வேர்ல்டில் வந்து 2 அல்லு அர்ஜுன் வந்து இருப்பார். அதில் ஒரு கேரக்டர் அப்பா கேரக்டராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படிங்கும் போது மேபி ஒவ்வொரு அல்லு அர்ஜுன் கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஜோடியாக இவங்க வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜான்வி கபூர் எனக்கு தெரிஞ்சு பிரசன்ட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக இருப்பாங்கன்னு தோணுது. இந்த படத்துக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூட்டிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 200 to 220 டேஸ் கிட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்ஜெட் வந்து 700 to 800 crores கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு கிராண்டான ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது உடனே வருமானு தெரியாது, பொறுமையாக தான் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் சூர்யா வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான RKFI பேனரில் ஒரு படம் ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ப்ராஜெக்ட் வந்து ரோலெக்ஸ் ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸும் ஒரு பக்கம் இருக்குது. கன்ஃபார்ம்டாக தெரியல. ஒன்று அந்த ப்ராஜெக்ட் அப்படி இல்லைனா வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது.
அதே RKFI பேனரில் நம்ம வீரதீர சூரன் படத்தோடைய டைரக்டர் SU அருண்குமார் அவர் ஒரு படம் பண்ணுறதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இன்னும் யார் ஹீரோ அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகலை. அண்ட் ஆக்டர் சூர்யாவுடைய இன்னொரு ஃபியூச்சர் லைனப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை நேத்தி போட்டிருந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். வாடிவாசல் படம் நடக்கலனா அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் கலைப்புலி தானுக்கு சூர்யா வேற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு. அந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேபி அந்த ப்ராஜெக்டோடைய டேரக்டராக மாரி செல்வராஜ் உள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது கன்ஃபார்ம்டு கிடையாது. மேபி அவர் ஏதாவது ஒரு கதை சொல்லியிருக்கலாம், டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கலாம். பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. அண்ட் அப்படி மாரி செல்வராஜ் உள்ளே வந்தாலும் அவர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னாலும் அந்த ப்ராஜெக்ட் வந்து உடனே நடக்காது. ஏன்னா மாரி செல்வராஜுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லைனப்ஸ் வந்து பேக் டு பேக் இருக்குது. இந்த வருஷம் அவருடைய பைசன் படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு D56 அந்த ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஆக்டர் கார்த்திக்கு முன்னாடியே ஒரு கதை சொல்லி அந்த படத்தை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவுமே போகும். அதுக்கப்புறமா தான் சூர்யா கூட படம் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த காம்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற கூலி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான பிசினஸ் வந்து பயங்கரமா இருக்க போது. ப்ரீ பிசினஸ் மட்டுமே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய ஓவர்சீஸ் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு செல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூலி படத்தோடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து 81 crores லாக் பண்ணியிருக்காங்க, ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ தமிழ் படங்களில் கூலி தான் இவ்வளோ ஹையஸ்ட் ரேட்டுக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் இருந்துச்சு. ஜனநாயகன் தான் ஹையஸ்ட் ரேட்டுக்கு செல் பண்ணியிருக்காங்க. 75 crores ஓவர்சீஸ் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருந்துச்சு. இப்போ ஜனநாயகன் படத்தை பீட் பண்ணி கூலி படம் 81 crores வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லுமே கூலிக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது, நல்ல ஒரு ஹைப்பும் இருக்குது. ஸோ சவுத்தில் பயங்கரமான ஒரு கலெக்ஷன் கூலி பண்ணோம். நார்த்லையுமே கூலிக்கான டாக்ஸ் இருக்குது. பட் ஹைப்பை வந்து இன்னும் ஜாஸ்தியாக இதுக்கப்புறம் தான் மூவி டீம் ப்ரொமோஷன் பண்ணி கிரியேட் பண்ணணும். எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கூலி படத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இது வந்து யாராவது கிளப்பி விட்ட ரூமரா இல்லை ஒரு மொரட்டு ஃபேன் தியரியா அப்படிங்கிறது தெரியல. என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எதை வச்சு இதை பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கூலி படத்தில் அமீர் கான் நடிக்கிறாரு. படத்தோட எண்டில் தான் வருவேங்கிற மாதிரி அவரே வந்து சொல்லிட்டாரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா டைரக்டாக லோகேஷோடைய இயக்கத்தில் அமீர் கான் ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம். அதுதான் இரும்பு கை மாயாவி. ஸோ இரும்பு கை மாயாவி வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம். ஸோ கூலி அண்ட் இரும்பு கை மாயாவி இது ரெண்டும் வந்து கனெக்ட் பண்ணி இரும்பு கை மாயாவியில் அமீர் கான் பிளே பண்ணுற அந்த கேரக்டர் கூலி படத்தோடைய எண்டில் வர மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் வந்து ஒரு ரூமர், ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது படத்தோடைய எண்டில் இந்த ஒரு எலமெண்ட்டாக வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி கன்ஃபார்ம்டாக எந்த ஒரு நியூஸும் நமக்கு வந்து கிடைக்கல. இப்போதைக்கு இதை ஒரு ஃபேன் தியரியா மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா கூலியோடைய எண்டில் அமீர் கான் வராருனா அவர் வர போர்ஷன் அடுத்த பார்ட் கூலி 2க்கான லீடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது கூலி 2 உடைய மெயின் வில்லனா அமீர் கான் இருப்பார். ஆனால் அந்த கேரக்டரையும் இரும்பு கை மாயாவியும் கனெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இரும்பு கை மாயாவி ஒரு தனி ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.